ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர், இயேசு எனக்கு போதுமானவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, மாட்சி உமக்கே, மாட்சி உமக்கே. நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன், நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன். உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை நம்பாதவர்களுக்காகவும், உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும், உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன், நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. அப்படி அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எசாயா புத்தகம் 49 1 முதல் 3 முடியுள்ள வசனங்களை சொன்னாரு. நீதான் என் ஊழியன். இந்த அப்பா இன்னைக்கு நம் முன்னில இருந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீதான் என் ஊழியக்காரன். உன் வழியாகத்தான் இந்த உலகத்தில் என் மீட்பை நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன். மோசேயோடு நான் இருந்ததைப் போல உன்னோடும் நான் இருப்பேன். யோசுவா, நீ கலங்காதே, கவலைப்படாதே. இந்த மக்களை எப்படி வழிநடத்த போகிறேன் என்று தயங்காதே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, வீறுகொள், துணிந்து நில். உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்க உன் தேவனாகிய நான் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறாரா? உன் பிள்ளைகளை, சொன்னடி கேட்காத பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா? இதோ முரட்டு குணமும் துர்க்குணமும் கொண்ட இஸ்ராயேல் மக்களை மீட்பதற்காக மோசேயை தேர்ந்து கொண்டவர் முரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் கொண்ட உன் பிள்ளைகளையும் உன் கணவரையும் உன் மனைவியையும் மீட்டுக் கொள்வதற்காக உன்னைத்தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உனக்கு சொன்னதை, உன் குடும்பத்திற்கு சொன்னதை, உன் வழியாக உன் குடும்பத்திற்கு அதை நிறைவேற்றி முடிக்காமல் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டார். கலங்காதே, கவலைப்படாதே, அஞ்சாதே, வீறுகொள், துணிந்து நில், சாத்தானை எதிர்த்து நில். உனக்கு முன்பாக உன் தேவன் சென்று கொண்டிருக்கிறார். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. சோர்ந்து போகாதீங்க. எனக்கு ஏன் இந்த பாரம்னு கேட்காதீங்க. ஏன் இப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன வச்சிருக்கிறான்னு கேட்காத. எனக்கு ஏன் இந்த சுமைன்னு கேட்காத. உன் கண்ணீர் வழியாகத்தான் உன் குடும்பம் மீட்படையணும். உன் வழியாகத்தான் ஆண்டவர் தன் மீட்பை இந்த உன் குடும்பத்திற்கு, உன் உலகத்திற்கு, சமூகத்திற்கு அவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த அழைப்பை நம்ம உணர்ந்து கொண்டாதான் ஆண்டவருடைய மேன்மையை நம்ம வாழ்க்கையில காண முடியும். இந்த உலகத்துல அழைப்பு இருக்குது, எத்தனையோ வகையான அழைப்பு. உங்களுக்கும் உலகத்துக்கான ஒரு அழைப்பு இருக்குது. இந்த உலகத்தில் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். உலகத்துக்கான ஒரு அழைப்பு இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ டீச்சரா இருக்கிறது ஒரு அழைப்பு, ஒரு மேனேஜரா இருக்கிறது ஒரு அழைப்பு, நீ ஒரு இன்ஜினியரா இருக்கிறது, அல்லது பணி செய்கிறது, ஏதோ ஒரு பணி, ஒரு வீட்டுல, ஒரு கடையில, வீட்டுல, தொழில், இதெல்லாம் உலகத்துக்கான ஒரு அழைப்பு. ஆனால் பரலோகத்திற்கான அழைப்பு உனக்கு உண்டு. எல்லா மனிதருக்கும் உலகத்திலே ஒரு அழைப்பு இருக்கிறது என்றால் பரலோகமும் உனக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறது. இந்த உலகத்தின் அழைப்பின் மூலமாக பரலோகத்தின் அழைப்பை நிறைவேற்றுவதுதான் உன்னுடைய வாழ்வின் இலக்கு. ஆமென். ஆமென். நீ டீச்சரா இருந்தா உன்னுடைய கொடுக்கப்படுகிற பிள்ளைகளை அவர்கள் பரலோகத்துக்கு வழி நடத்தணும். அதுக்கு தான் இந்த உலகத்தினுடைய அழைப்பு. உலகத்தின் அழைப்பை மட்டும் நீ நிறைவேற்றினா அதுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு, அதுக்கு குவாலிஃபிகேஷன் உண்டு, அதுக்கு சம்பளம் உண்டு. இந்த உலகத்துல உனக்கான அழைப்பை நிறைவேற்றுவதற்கு குவாலிஃபிகேஷன் வேணும், படிப்பு வேணும், திறமை வேணும்,
உனக்கு அதுக்கு கூலி உண்டு, அதே போல அதற்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் உண்டு. அந்த வேலையை முடிச்ச உடனே உனக்கு ரிட்டையர்மெண்ட் போயிரும். ஆனால் பரலோகத்திற்கான அழைப்பை நீ கண்டுபிடிக்கணும். உலகத்துக்கான அழைப்பை நீ தேடணும். பரலோகத்திற்கான அழைப்பு உனக்குள் இருப்பதை கண்டுபிடிக்கணும். அந்த பரலோகத்தின் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்தோடு நீ நிறைவேற்றுகிற போதுதான் உன் ஆத்துமாவுக்கு அமைதி கிடைக்கும், நிறைவு உண்டு. ஆனா இதுக்கு ஓய்வே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. மோயிசா, உனக்கு 120 வயசு ஆயிடுச்சு நினைக்காத, 100 வயசு ஆயிடுச்சு நினைக்காத, 70 வயசு ஆச்சு நினைக்காத. பல நேரங்களில் என் வயசாயிருச்சு. இந்த உலகத்துல உனக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு, ஆனால் பரலோகத்துக்கான அழைப்பு உனக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. இறக்கும் வரை நீ அந்த அழைப்பை நிறைவேற்றி முடிக்க ஓடிக்கொண்டே இருக்கணும். எங்கேயும் ஸ்டாப் ஆக முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை, கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னால் நடக்க முடியல, எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, எதையும் நீ காரணம் காட்டி உன் அழைத்தலை நிறைவேற்றி முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் உன்னை எடுக்க மாட்டாரு. நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், அப்போது எனக்கு ஜீவ கிரீடம் வேணும்னா நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். எதுவும் உன்னை தடுத்து நிறுத்தக்கூடாது, எந்த சூழ்நிலையும் தடுத்து நிறுத்தக்கூடாது. எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்கணும். எந்த நிலையிலும் நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து கொண்டே இருப்பேன். சிறைச்சாலையில் போட்டாலும் பவுலும் சீலாவும் அங்கே பாடல் பாடி துதித்துக் கொண்டு அந்த இடத்தில் தேவனுடைய தரிசனத்தை பெற்று எதற்காக இந்த இடத்தில் வைத்தாரோ அந்த மக்களை மீட்கும்படி அவர் ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததினால் ஜெயில போட்டாங்க. இனிமே எதுக்கு? அப்படி இல்ல. நீ ஜெயில போட்டாலும் அந்த இடத்துல உனக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதை நிறைவேற்றி முடிக்க மட்டும் ஆண்டவர் உன்னை விட மாட்டார். நீ எங்க இருக்கிறையோ அங்கதான் உனக்கு திட்டம். வேலைக்கு வேணா டிரான்ஸ்பர் உண்டு, ஆனால் உன் அழைப்புக்கு டிரான்ஸ்பர் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அழைப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆன்ம மீட்பு தான் அதனுடைய நிறைவு. எந்த இடத்துல உன்னை போட்டாலும் அந்த இடத்துல இருக்கிற ஆன்மாக்களை மீட்டு முடிக்கும் வரை உன்னை ஆண்டவர் விட மாட்டாரு. உன்னை தூண்டிக்கிட்டே இருப்பாரு. அதை நிறைவேற்றி முடிக்கும் போதுதான் உன் இருதயத்தில் அமைதி பிறக்கும். அதன் வரைக்கும் ஒரு நிம்மதி இருக்காது. காசு இருக்கு, பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்களே. உங்கள் நோக்கத்தை, திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கும் போதுதான் உங்கள் உள்ளத்திற்கு அமைதி உண்டு. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் விட மாட்டார். அப்படி கலக்கமா இருக்கும், கலங்கி போவீங்க, டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் அழைப்பை முடிப்பதில் கவனமாயிரு. உன் அழைத்தல் ஆண்டவர் உனக்குள்ள வச்சிருக்கிறார், கண்டுபிடி. உலகத்துக்கான அழைத்தலை நீ எப்படி உன் படிப்பின் மூலமாக, திறமையின் மூலமாக நிறைவேற்றி முடிக்கிறாயோ அதே போல அதே அழைத்தல் உன்னுடைய கண்டுபிடிப்பு, பரலோகத்திற்கான அழைப்பு, மீட்புக்கான அழைப்பு, அதை கண்டுபிடித்து ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமைய, ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த திறமையின் மூலமாக உனக்குள்ள உன் கையில கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை நீ மீட்டு ஆண்டவருடைய பாதத்துல சேர்க்கும் போதுதான் உனக்கு நிம்மதி உண்டு, மகிழ்வு உண்டு, நிறைவு உண்டு. அதனால தான் போர் வீரனாக இருந்த லோயலா இஞ்ஞாசியார், உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்த லோயலா இஞ்ஞாசியார் அதெல்லாம் தூக்கி போட்டு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதற்காக ஒரு சபை ஆரம்பிச்சார். அதன் மூலமாக அந்த ஆன்ம அறுவடை நடக்கும் போதுதான் அவர் நிம்மதி அடைஞ்சாரு. அதே மாதிரி ஆத்தும மீட்புக்காக தன் கையில சிலுவையை தூக்கிட்டு ஊர் ஊரா போனாரே சவேரியார், அந்தோனியார், அவருடைய வாழ்க்கையெல்லாம் உற்று கவனிங்க. அவங்களுக்கு திறமை இல்லாம இல்ல. உலகத்துல அவங்களுக்கு படிப்பு இருந்தது, அறிவு இருந்தது, திறமை இருந்தது, சம்பாத்தியம் இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு நிம்மதி தரல. உலகம் நிம்மதி தரல. ஒரு பேராசிரியர் தன்னுடைய பேராசிரியருடைய வேலையை ரிசைன் பண்றாங்க. அந்த பிரின்சிபல் கேட்கிறாங்க, ஏமா நீ ரொம்ப திறமைசாலி, உன்னுடைய டீச்சிங் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது, உங்களை எப்படி நாங்க விடுறது? அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப திறமை தான், நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க, நல்லா வேலை செய்யறேன், ஆனா என் உள்ளத்துல ஒரு அமைதி இல்லை, நிறைவு இல்லை.
ஏன் நிறைவு இல்லை? யாரும் உன்னை திட்டினாங்களா? யாரும் உன்னை விமர்சனம் பண்ணாங்களா? சொல்லுங்க, நாங்க அதை சரி பண்றோம். இல்ல, பிரச்சனை வெளியே இல்லை. என் உள்ளத்திலே ஒரு குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது உனக்கான இடம் இல்லை, உனக்கான இடம் இல்லை, இதற்காக உன்னை நான் உருவாக்கவில்லை என்ற குரல் கேட்கிறது. எனக்கு இந்த வேலையை விட என் குரல் முக்கியம். இந்த வேலையை விட என் குரல் முக்கியம். ஆன்ம மீட்புக்காக என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினதை தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய பணிக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். போன வாரம் ஃபாதர் ஜோசப் கென்னடி இங்க வந்து நற்செய்தி அறிவித்தார்கள். அவருடைய குடும்பமே நற்செய்தி அறிவிக்குது. அவருடைய தம்பி திரு செல்வராஜ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சென்னையில ஐடில மேனேஜரா இருந்தார். 1,50,000 ரூபாய் சம்பளம். உங்களுக்கு 1,50,000 ரூபாய் சம்பளம். ஒரு நாள் அதை ரிசைன் பண்ணிட்டு வந்தார். வீட்டுல எல்லாம் சத்தம் போட்டாங்க. 5 பிள்ளைங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் அவங்க கூடயே இருக்கிறவன், அதனால எனக்கு தெரியும். 5 சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டீங்களே. எனக்கு இந்த சம்பாத்தியத்தில் நிறைவு இல்லை, இந்த வேலையில எனக்கு நிறைவு இல்லை. என் காதிலே, என் உள்ளத்திலே ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அழிந்து போகிற உலகத்தை மீட்பது யார்? வருகிற தலைமுறைகளை உருவாக்குவது யார் என்று எனக்குள்ளாக ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த குரலை விட இந்த உலகத்தின் சம்பாத்தியம் எனக்கு தேவையில்லை. இந்த குரலுக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்றால் என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியவில்லை. ரிசைன் பண்ணாரு. இன்னைக்கு கடுகு விதை ஊழியம் என்று சொல்லி சிறு குழந்தைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். ஊர் ஊரா போய் நற்செய்தி அறிவிக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 உலகத்துக்கான அழைப்பு வேறு, உன் ஆத்துமாவுக்காக அழைப்பு வேறு. பரலோகத்திலிருந்து வருகிற அழைப்பிற்கு நீ செவி கொடுத்தால் உனக்கு நிம்மதி உண்டு. அந்த பரலோகத்துல சம்பாதிக்கிறத இந்த உலகம் உனக்கு சம்பாதிக்கிறதை விட மிகவும் மேலானது. Praise the Lord. Hallelujah. 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 அதனால தான் ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 5:10 சொன்னாரு, நீ மீன் பிடிக்கிறதுக்காக உன்னை அழைக்கலங்க, நீ மீன் பிடித்து இந்த உலகத்து மனுஷனை போல வாழ்வதற்காக உன்னை அழைக்கல, உன்னை மனிதரை பிடிப்பவனாக மாற்றுவேன். மனுஷனை பிடிக்கிறதுக்காக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தது ஆத்துமாக்களை அறுவடை செய்ய. எங்களுடைய சபை நிறுவனர் அருள் தந்தை கிறிஸ்துராஜ் தூய ஆவியார் சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் எஸ்விடி சபையில முத்தங்கி அப்படிங்கிற பகுதியில இதை விட பெரிய ஒரு ரெட்ரீட் சென்டர், ஒரு நாளைக்கு 10,000 மக்கள் வந்து அந்த இடத்துல கூடுவாங்க. அது எப்படி கேரளாவில் டிவைன் சென்டரோ அதே போல ஆந்திர தேசத்துக்கு ஒரு டிவைன் சென்டர்னா அந்த முத்தங்கி. அதுல ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் ஜெபிக்கிற போது அவருடைய உள்ளத்திலே ஒரு குரல் கேட்டது, எனக்காக நீ எதையாவது செய்ய மாட்டாயா? அவர் கேட்டாரு, ஆண்டவரே, நான் ஒரு பெரிய கட்டடம் கட்டி உங்களுக்காக இத்தனை ஆத்துமாக்களை அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்காக ஏதாவது செய்ய மாட்டீங்கன்னா அப்படின்னா அவருக்கு புரியல. ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். இதோ ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல மீன்கள் எல்லாம் செத்து கிடக்குது. இவர் அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ, மீன்கள் எல்லாம் செத்து போகுதே அப்படின்னு சொல்லுகிற போது ஆண்டவருடைய குரல் அவருடைய உள்ளத்துல கேட்டது, கீழ் நோக்கி பார்க்காத, மேல் நோக்கி பார். உன் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் கீழே நடந்துகிட்டு இருக்கலாம், அழிவுகள் நடந்துட்டு இருக்கலாம், போர்கள் நடக்கலாம், எவ்வளவோ தீமையான காரியங்கள் நடந்து கொண்டு இதோ மீன் செத்து போறது மாதிரி ஆன்மாக்கள் செத்து போறது நீ பார்த்து கண்ணீர் வடிக்காதே, மேல் நோக்கி பார்க்க கற்றுக்கொள் என்று அந்த குரல் கேட்டபோது நான் மேல் நோக்கி பார்த்தேன். அங்கே மலையிலிருந்து ஒரு நீர் ஊற்றெடுத்து அந்த குளத்தை வந்து அடைந்த போது செத்த மீன்கள் எல்லாம் உயிர் பெற்று அப்படியே உயிரோடு எழுந்தன. அப்ப ஆண்டவர் கேட்டாராம், எனக்காக ஏதாவது செய்ய மாட்டியா? அவருக்கு புரியல. ஏனென்றால் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றவர்கள் தூங்க முடியாது. மீண்டும் மீண்டுமாக அந்த குரல் அவர்களுக்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் அவர்களுக்கு தூக்கம் வராது. அப்ப மீண்டும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம். ஏலி என்ற குருவானவர், அவரை போல வயசான ஒரு சாமியார், அவருக்கு பின்னாடி வரிசைக்கா பைபிளை தூக்கிக்கிட்டு
வெள்ளை அங்கி போட்டவங்க எல்லாம் நடந்து போறாங்க. அப்ப அவர் சொன்னாராம், எனக்காக ஏதாவது செய்ய மாட்டியா? அப்படியும் புரியல. ஆண்டவரே, என்ன எனக்கு புரியவே இல்லையே. மூணாவது தரிசனம், ஒரு பெரிய வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஒரு கோயில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஆலயத்திலிருந்து பல பேரும் வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. வெளியே ஓடிக்கிட்டு இருக்கவங்களை பார்த்துட்டு இவரும் அந்த கோயிலிருந்து வெளியில போகணும்னு செல்லுகிற போது அவருடைய சட்டையை பிடித்து, காலரை பிடித்து உள்ள இழுத்துட்டு, நீயும் போயிராத, எனக்காக ஏதாவது செய்ய மாட்டியா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்பந்தான் அவர் உணர்ந்தாராம், ஆன்மாக்களை ஆதாயம் செய்ய பற்றி எரிகிற நெருப்பாக அபிஷேக வல்லமையினால் நிரப்புகிற குருக்களை உருவாக்குவதுதான் என்னுடைய திட்டம் என்பதை உணர்ந்து எப்போது தூய ஆவியார் சபையை நிறுவினாரோ அப்போது அவருடைய மனதிலே ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டது என்று அவர் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஆன்மாக்களை ஆதாயம் செய்ய அபிஷேகம் பெற்ற குருக்களை இன்று திருச்சபை எதிர்நோக்கி காத்திருக்கிறது என்பதை ஆண்டவர் வழியா வெளிப்படுத்தினார். அதேதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக, இதோ திருச்சபையின் கதவுகளை திறந்து விடுங்கள், ஆவியாரின் புதிய காற்று உள் வீசட்டும், ஆவியாரின் வல்லமையினால் இயக்கப்படுகிற மனிதர்கள் என்று எழும்ப வேண்டும். அழைத்தலை நிறைவேற்றுவதற்கு அபிஷேகம் தேவை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை உணர்வது முதல் பகுதி என்றால் அந்த அழைத்தலை நிறைவேற்ற ஆண்டவருடைய அபிஷேகம் தேவை. லூக்கா நற்செய்தி 24:48-49 நம்ம வாசிக்கிறோம், நீங்களே என் சாட்சிகள், உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படும் வரை எருசலேமில் தங்கி இருங்கள். உங்களுக்குள் அந்த அபிஷேகம் வருகிற போது நீங்கள் எனக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அபிஷேகம் இல்லாமல் அழைத்தலை நிறைவேற்றினால், அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் அழைத்தலை நிறைவேற்றினால் நீ உலகத்துக்கு ஆபத்தமா, உலகம் உனக்கு ஆபத்தா மாறிடும். அழைத்தல் இருக்குது, இன்னைக்கு ஏன் நீங்க பணி செய்ய முடியல அப்படின்னா, ஏன் உங்களை உலகம் எதிர்க்கிறது என்றால், அபிஷேகம் இல்லாமல் அழைத்தலை நிறைவேற்ற புறப்பட்டால் உலகம் உங்களுக்கு ஆபத்தாக மாறும். அபிஷேகத்தோடு அழைத்தலை நிறைவேற்ற போனால் நீங்கள் உலகத்திற்கு ஆபத்தாக மாறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 விடுதலை பயனூல் 2:11-14 வாசிக்கிறோம். மோசே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எபிரேயர்களை மீட்பதுதான் அவருடைய திட்டம். அபிஷேகம் இல்லாமல் அழைத்தலை நிறைவேற்ற போகிற போது அவன் பார்வோனுக்கு பயந்தான். அதே மனிதன் அபிஷேகத்தோடு தரிசனத்தை பெற்ற பிறகு அதே எகிப்தியர் கரங்களில் இருந்து எபிரேயரை விடுவிக்க செல்லுகிற போது பார்வோன் அவர்களுக்கு பயந்தான். விடுதலை பயனூல் 12:31 வாசிக்கிறோம், நீ அபிஷேகத்தோட போனா உலகத்துக்கு நீ பயப்படுற மனுஷன மாறிடுவ. அபிஷேகம் இல்லாம போயிட்டேன்னா உலகம் உங்களை எதிர்த்து நிற்கும். அபிஷேகத்தோடு போன தானியேல் அவன் உலகத்துக்கு ஆபத்தா மாறினா. அபிஷேகம் இல்லாம போன சிம்சோன் அவன் உலகம் அவனை பயமுறுத்திச்சு. இதான் 2 வித்தியாசம். இன்னைக்கு உலகத்துல கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்ற இன்று அபிஷேகம் தேவை. ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தோட உலகத்துக்குள்ள போனா உலகம் உங்களை பார்த்து பயப்படும். அபிஷேகம் இல்லாமல் வெற்று பாத்திரமாக இந்த உலகத்தில் உன் அழைத்தலை நிறைவேற்ற சென்றால் உன் வாழ்க்கை ஆபத்தாக மாறும். உன் வாழ்க்கையை ஆபத்தாக மாற்றுவதும், அபத்தமாக மாற்றுவதும், ஆசீர்வாதமாக மாற்றுவதும் நீ நிரப்புவதில் இருக்கிறது. உன் வாழ்க்கையில எந்திரிச்ச உடனே அதிகாலை வேளையில ஆண்டவர் ஏன் கருக்களில் எழுந்து அவர் மலைக்கு ஓடினார்னா, இந்த அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்துக்குள்ள போனோம்னா தெரியும் உலகம் அவருக்கு ஆபத்தா மாறிடும். ஆனால் அதே அபிஷேகத்தோடு இந்த உலகத்துக்கு போனா உலகம் அவரை பார்த்து பயப்படும். இதுதான் இந்த நாளினுடைய ரகசியம். உன் அழைத்தலை நிறைவேற்ற அபிஷேகம் தேவை. உன் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்.
ஒவ்வொரு நாளும் உன்னை நிரப்பிக்கொள். அப்போது நீ ஆண்டவர் திட்டங்களை நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்துவார். அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு அபிஷேகத்தால் நிரப்புங்க. நீ அபிஷேகம் இல்லாம இந்த உலகத்துக்கு போகாத, தரிசனம் இல்லாம இந்த உலகத்துக்குள்ள போகாத. எந்த இடத்தில் உன்னை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது கண்டிப்பாக. ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கான அபிஷேகம் இவரிடத்தில் இருக்கிறது. யாரேனும் தாகமாய் இருந்தால், யாரேனும் என் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அளவில்லாத அபிஷேகத்தை தருவேன். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை நிரப்பிக் கொண்டு இந்த உலகத்துக்குள்ள போ. உன் அழைத்தலை நிறைவேற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நிரம்ப நிரம்ப உங்கள் பாத்திரங்கள் நிரம்ப நிரம்ப அவருடைய வல்லமையினால் நீங்கள் நிரம்ப நிரம்ப உங்களுடைய பாத்திரம் இப்போது சரி செய்யப்படும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிற போது ஏன்னா உங்க வழியாத்தான் இந்த உலகத்தை ரட்சிக்க போறார்னா, நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிற போது, நீங்க பொருளாதாரத்துல வீழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த உலகத்துக்கு எப்படி நீங்க அறிவிப்பீங்க ஆண்டவர் நல்லவர், நமக்கு போதுமானவர்னு? முதல்ல உங்களை பலப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பார். அண்ணா, நீ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அழுத, உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தேன். அந்த குழந்தை நீ என்கிட்ட கொடுத்துட்ட. அந்த குழந்தைக்கு மாறாக 5 பிள்ளைகளை மாட்சியோடு நீ பெறுவேன்னு சொல்லி ஏலி அன்னைக்கு அறிவித்தார். நற்செய்தி அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எத்துணை அழகானது, அவருடைய குடும்பங்கள் எவ்வளவு மேன்மைப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதை உன்னை செஞ்சு இந்த உலகத்துக்கு உன்னை அடையாளமா மாத்துவாரு, ஆசீர்வாதமாக மாத்துவார். உன் குடும்பத்தை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீ அவருடைய திட்டத்தில் இருக்கிறவள், நீ திட்டத்தில் இருக்கிறவன். காலங்கள் தோன்றுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசு வழியாக முன்குறிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அவருடைய முன்னாலையில நீங்க இருக்கிறதுக்காக அவருடைய கிருபை எப்போதும் உங்களோட இருக்குது. அறிக்கையிடுங்கள், அப்பா என் தேவன், என் ராஜா, என் கண்மலை, நான் நம்பி இருக்கும் மீட்பர் நீதான். நீங்க தான் ஆண்டவரே. மீட்டர்களும் 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 என் குடும்பத்தை மீட்டர்களும், என் குடும்பத்தை மீட்டர்களும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் பொருளாதார நலன்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் அசதிகள், சோர்வுகள், வேதனைகள், துன்பங்களை இதோ ராஜா ராஜா ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் உன்னை சாட்சியாய் மாறட்டும். இந்த உலகத்துக்கு நீதான் சாட்சி. உன்னை சாட்சியாய் மாற்றுவார். அருங்குடைக்கு சாட்சியாய் உன்னை மாற்றுவார். அருங்குடை நாதருக்கு உன்னை சாட்சியாய் மாற்றுவார். இன்று நீ காண்கிற எகிப்தியரை கண் முன்னால் காணாதபடி உன்னை உயர்த்தி இந்த உலகத்திற்கு சாட்சியாய் மாற்றுவார். உன்னை பற்றிய எண்ணங்களை குறித்து உலகம் அச்சுறுத்தப்படும். அச்சத்திற்கு உள்ளாக்கப்படுகிற காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். இயேசுவே, எனக்காக யாவையும் செய்கிறவரே, இயேசுவே, எனக்காக யாவற்றையும் செய்கிறவரே, நன்றி நன்றி நன்றி. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நாளில் ஒரு பெரிய அற்புதம் உங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும், உங்கள் உடலிலே நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். இயேசுவே, 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 இயேசுவே. அறிக்கை, அறிக்கை, இயேசுவினாலே. இயேசுவே, 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 இயேசுவே. பாப்பா 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 பாப்பா. வல்லமை, 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 வல்லமை. அலையலையா இந்த இடத்தை நிரப்பட்டும். இயேசுவே, பிள்ளைகளை குடும்பீதாக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புத காரியங்கள், ஆச்சரிய கிரியைகள் நடக்கட்டும், நடக்கட்டும். இயேசு, இயேசு, இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, Hallelujah, 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 hallelujah,
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya ஹalleluya தேவன் நீர் என் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அப்படியே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீங்களா? உழந்தால் படிட்டு உங்களை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுங்க. இன்று உங்கள் வழியாக அவர் மகிமையடை விரும்புகிறார். ஆமென். உன் வாழ்வுதான் இந்த உலகத்திற்கு சாட்சியம். ஆமென். கடவுள் உனக்கு செய்ததை சபை நடுவே நீ அறிவிப்பதற்காக இன்று இந்த இடத்தில் நீ வெறுமையாய் போகாதபடி உன்னை நிரப்பி உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன் உடலை ஆசீர்வதித்து இந்த உலகத்திற்குள்ளாக நீ சாட்சியம் சொல்லும்படியாக உன் வாழ்க்கையை மாற்றி அனுப்புகிறார். ஆமென். நீ வந்தது போல இப்போது நீ செல்ல முடியாது. ஆமென். வந்த பிரச்சனைகளோடு நீ திரும்ப செல்ல முடியாது. ஆமென். வந்த நோய்களோடு நீ திரும்ப செல்ல முடியாது. உன் தேவன் உண்மை உள்ளவர், ஆமென். அவர் உயிர் உள்ளவர். ஆமென். இந்த இடத்தில் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் கண்ணும் கருத்துமாய் செயலாற்றிக் கொண்டிருக்கிறவர். ஆமென். என் தந்தை வாழுகிறார், ஆமென். நானும் வாழ்கிறேன், ஆமென். நீங்களும் வாழ்வீர்கள். ஆமென். நீ வாழ்வாய், ஆமென். நீ பிழைத்துக் கொள்வாய். ஆமென். உன் பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். வெறுமையாய் போகாதபடி மிஞ்ச இருந்த கூடையிலே அவர்கள் சேர்த்தார்கள். சேர்த்து வைக்கும் அளவிற்கு நிரம்ப கொடுக்கிறவர் நம் தேவன். ஆமென். ஆமென். ஒன்றும் சிதறாதபடி இந்த உலகத்திற்காக உன் வழியாய் சேர்த்து வைக்கிறார். ஆமென். இந்த உலகத்திற்கு நீ தான் அதை கொடுக்கணும். ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அவர் கொடுக்கலங்க, சீடர்களை கொடுக்க வைத்தார். அற்புதம் செஞ்சது அவரு, கொடுக்க வைத்தது சீடர்கள். வென்றது கோலியாத்தை ஆண்டவர், மாட்சி பெற்றது தாவீது. அதனால இந்த உலகத்துக்கு உன் வழியாத்தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போறாரு. ஆமென். உன் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம், இந்த உலகத்துக்கு ஒரு அற்புதம், திருச்சபைக்கு ஒரு அற்புதம். ஆமென். அதற்கு உன்னை ஒரு அற்புதத்தின் அடையாளமா மாற்றுவார். ஆமென். உன் உடலில் இருக்கிற நோய்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிடு. அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவன் நம்பிக்கையோட சொல்லாத, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. இன்னைக்கு நீ வந்த மாதிரி போக மாட்டேன்னு சொல்லு. அப்பா, இன்னைக்கு நான் உலகத்துக்கு சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட சகலத்திற்கும், நான் இந்த உலகத்திற்கு உன் வழியாக பெற்ற எல்லாத்துக்கும் சாட்சி சொல்லணும். என்னை சாட்சியாய் மாற்றும், என்னை சாட்சியாய் மாற்றும், என்னை சாட்சியாய் மாற்றும். ஆமென். ஒவ்வொருத்தரும் உங்கள் இருதயத்தின் மீது கரங்களை வைத்து, எந்த பாகம் என்ன செய்தோம், எவ்வளவு வலி, எவ்வளவு நோய், எவ்வளவு வேதனை உலகம் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். கொடிய வேதனைகள், கொடிய நோய் எல்லாம் சொல்லியிருக்கலாம். அதற்கு விளக்கம்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் தேவன் இந்த இடத்திலே மகிமையாய் செயல்பட்டதை இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் பார்த்தோம். சகோதரர் ஜோசப் அவர் வந்து ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு, சஜித் ஜோசப் எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். மெய்யாகவே ஆண்டவர் அசைவாடுகிறார் இந்த இடத்துல. நீ நம்பினால் மேலானதை காண்பாய். நீ நம்பு. இந்த இடத்தில் ஆண்டவர் மெய்யாகவே உன் ஜெபங்களை கேட்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் உனக்காக நிறைவேற்றுகிறார். அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு அறிக்கையிட, இந்த உலகத்திற்கு சாட்சியமாய் மாற ஆண்டவர் உன்னைத்தான் இந்த நாளிலே தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் சில மனுஷங்கள் அல்ல, எல்லாருக்கும். மனிதர்களில் அவர்கள் வேறுபாடு பார்ப்பதில்லை. யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் கேட்கிற யாவருக்கும் அவர் அண்மையில் இருந்து அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். நன்றி ஆண்டவரே. நீ ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்புக்கொடு, கண்களை மூடி விசுவாசத்தோட உன் வலி நிறைந்த உடல் உறுப்புகளை, உன் நோய்களை, உன்னுடைய பிரச்சனைகளை, கடன் பாரங்களை, குழந்தையின்மைய, திருமண தடைகளை, உடல் உறுப்புகள், பல உறுப்புகள் காணாமல் போயிருக்கலாம், அரிச்சிருக்கலாம், நோய் இருக்கலாம், சொறி சிறங்கு பல காரியங்கள், நோய்கள் இருக்கலாம், தோல்ல வியாதி இருக்கலாம், மனசுல காயங்கள் இருக்கலாம், உன் குடும்பமே உடைக்கப்பட்டிருக்கலாம், உன்னைய கீழே தள்ளி விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கலாம்,
இன்னைக்கு ஆண்டவர் சகலத்தை நன்மைக்காக மாற்றுவார். இந்த உலகத்துக்கு சாட்சியாய் உன்னை மாற்றுவார். எழு, ஒளி வீசு, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆமென். எழு, ஒளி வீசு, மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆமென். எழு, ஒளி வீசு, மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆமென். ஆண்டவருடைய மாட்சி இன்று உன்மேல் ஒளிர்ந்து இந்த உலகத்திற்கு சாட்சியாய் மான உன்னை எழும்பி பிரகாசிக்க வைக்க ஆண்டவருடைய அருள் இன்று உங்களை நிரப்புகிறது என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக உங்களையே தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார். ஆமென். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே,